ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது 1 யோவான் 4:8. தேவன் அன்பாயிருக்கிறார். இந்த உலகம் இன்று அன்பின் தினம் என்று கொண்டாடுகிறது. ஆனால் வேதாகம் சொல்லும் அன்பு தற்காலிக உணர்ச்சி அல்ல, அது ஒரு தியாகம், மன்னிப்பு, பொறுமை, உண்மை ஆகும். இயேசு கிறிஸ்து நமக்கு காட்டிய அன்பு வார்த்தையில் அல்ல, சிலுவையின் வெளிப்பாட்டின் அன்பாகும். மக்கள் விட்டு சென்றாலும் இயேசு விடமாட்டார். உலக அன்பு மாறினாலும் தேவனுடைய அன்பு ஒரு காலமும் மாறாது. மனிதர்கள் காயப்படுத்தினாலும் இயேசு குணமாக்குவார். இந்த உலகத்தின் நீதியானது நாம் யாரை நேசிக்கிறோமோ அவர்கள் நம்மை நேசிப்பது இல்லை, அவர்கள் பிறரையே நேசிக்கிறார்கள். நாம் நேசிக்கிறவர்கள் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டும் நம்மை விட்டும் பிரிந்து சென்று விடுவார்கள். ஆனால் உங்களை விட்டு பிரியாத அன்பு, விலகாத அன்பு, மாறாத அன்பு, நீங்கள் காட்டும் அன்பிற்கு மேலாக உங்களை நேசிக்கும் அன்பு இயேசு கிறிஸ்துவே தருகிறார். உங்களை நேசிக்க ஒருவர் உண்டு, அவரே இயேசு. அவருடைய அன்பை ஏற்றுக்கொண்டு அதை மற்றவர்களுக்கு பகிருங்கள். இந்த உலகம் February 14 வேலண்டைன்ஸ் டே என்று கொண்டாடுகிறது. ஆனால் கிறிஸ்துவர்கள் அதை தியாகத்தின் அன்பின் நாள் என்று பார்க்க வேண்டும். வேலண்டைன்ஸ் டே என்ற பெயர் செயின்ட் வேலண்டைன்ஸ் என்பவரிடமிருந்து வந்தது. அவர் பழைய ரோம காலத்தில் இயேசுவின் அன்பை துணிச்சலாக வெளிப்படுத்திய ஒரு தேவ மனிதர். உண்மையான அன்பு இயேசுவின் இடத்தில் கிடைக்கும். ஏனென்றால் அவர் உங்களுக்காக மலர்களை அல்ல, முள்கிரீடத்தை ஏற்றார். சாக்லேட் அல்ல, சிலுவையை ஏற்றார். காடுகளில் அல்ல, காயத்தின் மூலமாய் தேவனுடைய அன்பை எழுதப்பட்டது. இயேசு உங்களை விட்டு ஓடவில்லை, உங்களோடு கூட நிற்கிறார். இயேசு உங்களை மறக்கவில்லை, அவர் உங்களை மன்னிக்கிறார். இயேசு உங்களை பழிவாங்கவில்லை, உங்களுக்காக அவர் ஜீவனையே கொடுத்தார். இதுதான் உண்மையான அன்பு, இதுதான் வீரமான அன்பு. இன்றைய இளைஞர்கள் போலியான அன்பை தேடுகிறார்கள், உடையும் உறவுகளில் நம்பிக்கை வைக்கிறார்கள். சிலுவை அன்பு உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை காட்டும். நீங்கள் யாரையாவது நேசிக்கிறீர்களா? அப்படியெனில் மன்னிக்க கற்றுக்கொள், தியாகம் செய்ய தயாராகு, கிறிஸ்துவை போல வாழ ஆரம்பி. உண்மையான அன்பு ஒரு உணர்ச்சி அல்ல, அது ஒரு தீர்மானம். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பிரசங்கி 12:1. உன் இளமை காலத்தில் உன் சிருஷ்டியை நினை. மத்தேயு 5:44. உங்கள் சத்துருக்களை நேசியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை வெறுப்பவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திப்பவர்களுக்காக ஜெபம் செய்யுங்கள். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனிடத்தில் நீங்கள் அன்பு செலுத்தும் போது அவர் இரட்டிப்பான நன்மைகளை உங்களுக்கு தர வல்லவராயிருக்கிறார். இந்த வேளையிலும் அன்பிற்காக ஏங்கிக் கொண்டிருக்கலாம், அன்பை வைத்து ஏமாற்றங்கள் அடைந்து இருக்கலாம். உண்மையான அன்பு தேவனிடத்தில் மாத்திரமே வரும். உங்களை அவர் நேசிக்கிறார், அவரை நீங்கள் நேசியுங்கள். தேவன் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் தாமே இந்த நல்ல நாளிலும் உங்களிடத்தில் அன்பு செலுத்துவார். நீங்களும் அவரை அன்பு செலுத்தும் போது இவ்விதமான நன்மைகள் உங்களை கிட்டி சேரும். God bless you.